यहाँ से आगे पूरा लद्दाख ट्रिप ज्वाइन करेंगे, जर्नी करेंगे, आप लोग एंजॉय करो। 95 इनके 95 रहा था फैमिली दे दिया अंदर से दूर जाके इस हाथ ऐसा ये करो। வெல்கம் பேக் டு லேக் பிளாகர். நான் உங்கள் லேக் அமத் பேசுகிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட லடாக் ரைடோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற பேர் தான் நம்மளோட ரைடர் ஆதில் பாய் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இனிமேல் வர தமிழ்நாடு சீரீஸில் எல்லாத்துலேயும் வந்து வர போகிறாரு. ஸோ அவரை பற்றி இன்ட்ரோ வந்து அவர் சொல்லுவார், பாருங்கள், கேட்டுக்கோங்க. हाय फ्रेंड्स, वेलकम टू तमिलनाडु भाई. हमारे साथ इन्हों ज्वाइन हुए, इनको सब्सक्राइब करो, लाइक करो, शेयर करो, बहुत अच्छे है ये. और हम यहाँ से आगे पूरा लद्दाख ट्रिप ज्वाइन करेंगे, जर्नी करेंगे, आप लोग एंजॉय करो. ऑल द बेस्ट. புரியுதுங்களா? அவர் வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் இனிமேல் வர வீடியோஸில் எல்லாமே அவர் வருவன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ வாங்க நம்ம வந்து டேரெக்டாக கோப்ரோ வீடியோ சந்திக்கிறேன், வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு லேக் பிளாகர். ஸோ நம்ம வந்து இப்போ ஜம்முலேருந்து காஷ்மீருக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது. நம்மளோட ஆதில் பாய் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஒரு ரைடராக வந்து அவருக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக போயிட்டு இருந்தேங்க, பஞ்சாப் குருதாஸ்பூர் வரைக்கும் தனியாக போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடவுளாக பார்த்து வந்து நம்மளை வந்து ஒரு ரைடரை வந்து கொடுத்துட்டான். ஸோ நான் வந்து இன்னும் லடாக் ரைடு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுதுங்க ஃபேமிலி. ஸோ நான் இன்னும் ஹைவேஸ் இன்னும் ஜம்முலேருந்து காஷ்மீர் வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தான். உதவுறாரு. ஸோ ஃபேமிலி பெட்ரோல் போட வந்திருக்கோம் ஜம்முவில். இங்கே எவ்வளோ தெரியுமா? 95 ரூபா தாங்க ஃபேமிலி, 95 தாங்க ஃபேமிலி. இங்கே 95 ரூபா தான் பெட்ரோலு இங்கே. இருங்க கரெக்டாக பார்க்குறேன். ஆமாம் 95 தான், பரவாயில்ல, கம்மி தான். 8 லிட்டர் 95 இங்கே 95 ரூபா தாங்க ஃபேமிலி. குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக கனவாய் தாங்க, ஃபுல்லாக ஏற்றம் இறக்கம் தான். நம்ம கூட அந்த ரைடரை வந்து முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் வந்து vlog பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முறுக்கிறாருங்க, 100+ தான் அவர் போகிறாரு. ஜம்போ ஜூவா இது? நான் வந்து ஃபாரஸ்ட்னு நினச்சேங்க. நல்லா இருக்கு, லைட்டாக குளிருது. ரைடிங் ஜாக்கெட் போட்டோம் எனக்கு குளிருதுன்னா பார்த்துக்கோங்களேன். லடாக்ல 2 மணிக்கு நான் திடீர்னு ஏஞ்சி பாத்ரூமில் போகலான்னு ஏஞ்சி பார்த்தேன் எவ்வளோ டெம்பரேச்சர்னு. -4ங்க அதுதான் இருக்குது இன்னைக்கு. ஃபேமிலி ரோடு வந்து எவ்வளோ காருங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்குது. ரோடு அப்படி வழுக்குதுங்க ஃபேமிலி. நான் இங்கே பாருங்கள், மலைக்கு நடுவில் வந்து எப்படி ரோடு போட்டிருக்காங்க பாருங்களேன். ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இல்லை? நம்ம பொறுமையாக தான் போகிறோம், நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டுலாம் இல்லை. ஏன்னா நடுவில் ஆயிலெலாம் கொட்டி இருந்துச்சு ஃபேமிலி.
ஆமாம், எப்பயுமே அப்படி தான் ஆகும். இங்கே பாருங்கள், கணவாய் பாருங்கள், பா எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேமிலி. எல்லாம் அவ்வளோ. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மலைங்க தான். ஜஸ்ட் மிஞ்சி போனால் அவ்வளோதான். லடாக் கிட்ட வந்து நம்ம வந்து நுழைஞ்சிட்டோங்க. ஸ்ரீநகர் இன்னும் 230. செம்ம டேஞ்சராக இருக்குங்க ரோடு. நம்ம வந்து டனலுக்குள்ளே நுழைய போகிறோம். அங்கே பாருங்களேன், கனவா எப்படி இருக்கு பாருங்கப்பா. இப்போ வந்து மலைக்கு நடுவில் அதான் மலைக்கு உள்ளே வந்து டனல் போட்டிருக்காங்க. ஸோ நான் டனலோட வீடியோ வந்து நான் அவங்கள வந்து காட்டலை. அதான் அதுக்கு மீன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டனல் வந்துச்சு, நான் அது வந்து காட்டலை. नेशनल हाईवेज अथॉरिटी देखो अंदर जाके इस हाथ दे दो, अंदर जा दूर जाके इस हाथ ऐसा ये करो. वीडियो ऑन में है. अंदर जाते हाथ ऐसा ये करो, समझे. அவர் புரியல சரியா அவருக்கு. நான் நுழையது 3வது சேனலு. அவரோட வண்டியோட சவுண்ட் வந்து வேற லெவலில் காது கிழிக்குது. நம்ம இதெல்லாம் அவ்வளோவா இல்லைப்பா, வேற லெவலில் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கு ஃபேமிலி உள்ள. ஆனால் ரோடு வந்து ஷார்ப்பு பெண்டு. எங்கே பாருங்களேன் எவ்வளோ மலைகளுக்குள்ளே இருக்குது பாருங்களேன். இப்போ தானே கிராஸ் பண்ணுவோம் டனல். இங்கே பாருங்கள், அடுத்த டனல் வந்துருச்சு, டனல் 3. இது கொஞ்சம் லாங்கஸ்ட்டாக இருக்கும் போல். இதோட குளிர்ச்சியாக இருக்குது ஃபேமிலி. ஜம்மு காஷ்மீர் இதில் சந்தோஷப்படுத்துறியே ஃபேமிலி. நீங்களும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலி. அது இது முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூஸாக இன்னொரு டனல் இருக்குது பாருங்கள் ஃபேமிலி. இது கொஞ்சம் லாங்கஸ்ட்டாக டனல் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாங்க, சொன்ன மாதிரி லாங்கஸ்ட் தாங்க. டனல் 4ங்க. ஆல்டிடியூட் சிக்னல்ஸ் வராமல் இருந்தால் சரி, எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் ஃபேமிலி எவ்வளோ கட்டிங், அப்படியே ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காங்க. அதில் இதுக்கப்புறம் இருக்கா? இல்லை அவ்வளோதான். ஃபேமிலி முன்னாடி இருக்க மலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃபேமிலி. செம்ம ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டு ஃபேமிலி உண்மையாங்க. இது வந்து ஹிமாலயாஸ் மாதிரி இருக்குங்க. ஹிமாலயாஸ் தான் ஆக்சுவலி. அங்கே பாருங்கள், அதோட உச்சி டாப்பில் பனி இருக்குது. இந்த காட்டுறேன் பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலுங்க, வேறு லெவலு.
இங்கெல்லாம் எப்படி ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துலல. இங்கே பாருங்க, கழுதை சவாரி. வேணுண்டே வருதுங்க நாய். அவர் வண்டி வந்துச்சா, என் வண்டி வந்துச்சா, அது இப்போ டேரெக்டாக நேராக தான் போகுது. இப்போ பாருங்கள் வந்து அந்த மலைக்கிட்ட வந்து நம்ம நுழையிறோம். ஃபேமிலி செம்ம டேஞ்சரஸாக இருக்குது ஃபேமிலி. அப்படியே கொஞ்சம் அந்த பள்ளத்தை எட்டி பார்த்தா தலையே சுற்றுதுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே கல்லுங்கெலாம் எப்படி இருக்குது. கொஞ்சம் காற்று அடிச்சுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் பலமாக காத்துடுச்சுன்னு வைங்களேன், அவங்க பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கா, அதெல்லாம் ஊந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரோட்டில் கண்டிப்பாக ஊந்துருக்கும் சொல்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே தலை மேலே அப்படியே இருக்குங்க ஃபேமிலி. போகிறதே ரிஸ்க்கு தான்ல. அப்படியே ரோடு பெண்டாதா, நம்ம கொஞ்சம் தலையை சுற்றுது. நம்மளாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஓட்டணும் இல்லைல்ல. அங்கே பாருங்கள் இப்படி போயிட்டு அந்த ரோடு அங்கே போகுது பாருங்கள். டைரெக்டாக இங்கேருந்து அப்படியே ரோடு போட்டிருக்கலாம். பட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. நம்மளாம் ரஷ் பண்ணிட்டு ஓட போகிறது இல்லைங்க, நம்ம வந்து பொறுமையாக ஓட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த அழகை வந்து ரசிக்க போகிறோம். பா காஷ்மீர் தாங்க. ஃபேமிலி இங்கே என் வாழ்க்கையே வந்து டோலை வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். எப்படிங்க போகணும்? டனலுங்க இருக்கிறதுலே தான் பெரிய टनल நினைக்கிறேன். मैं जरा बहुत में डर गया, ये रोड में आके टोल पे करना है क्या करके मुझे एक डाउट आ गया. श्यामा प्रसाद मुखर्जी टनल இவங்க எப்படி பாருங்க, வெளிநாட்டில் ஓட்டுற மாதிரி கேட்க. ஹீட்டாக தெரியுதுங்க, சத்தியமாக ஹீட்டாக இருக்குங்க உள்ள. எத்தனை கிலோமீட்டர் தெரில இந்த ரோடு. क्या भाई बहुत बड़ा है टनल.
டனலில் கேப் அடிக்கிறோம் பாருங்கள். வந்து டனல் வந்து முடிவுக்கு வருதுங்க. பா எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டராவது இருக்குங்க அந்த டனலு. இந்த லாரிக்காரண்ண வர வழி விட மாட்டேங்கிறாரு. உங்களை ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள் ஃபேமிலி, மவுண்டனு அப்பா, செக் போஸ்ட். அப்படி போயிட்டு ஃபுல்லாக ரோடே இல்லைங்க, எல்லாமே பிரிட்ஜு தாங்க. கீழே வந்து ஆறு ஓடுது, வேறு லெவலில் ஓடுதுங்க, ஆறு ஸ்பீடாக ஓடுதுங்க. அதுவும் வந்து இப்போ காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், இங்கே நிப்பாட்டக்கூடாது. பைக்கர்ஸ் நானும் அவர் மட்டும்தாங்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதா? இருங்க காட்டுறேன். செம்ம ஃபோர்ஸுங்க, செம்ம ஃபோர்ஸ் மீன்ஸ் வந்து இப்போ தான் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால தான் இப்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நிற்கிறாங்க ஃபேமிலி. நம்மள எதுவுமே நிப்பாட்டல. ஸோ கேட்குறாங்க, அதான் மற்ற வாகனத்தை வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் ஆஃப் ரோடு தாங்க. இதுக்கே அப்படின்னா லத்தாக் எப்படி இருக்க போகுது? சோன்மார்க், ஸ்ரீநகர் 135.